வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜியை கைது செய்து டெல்லிக்கு தூக்கிய சிபிஐ. திமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் செய்ததில் 397 கோடி முறைகேடு நடந்ததாக கூறப்படும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டாங்க. இதனை எதிர்த்து தமிழ்நாடு மின் வாரியம் சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிரடியாக இதை தள்ளுபடி செஞ்சாங்க. இதன் மூலம் சிபிஐ விசாரணை தான் நடக்கும் என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்காங்க. அதாவது 2021 முதல் 2016 வரை திமுக ஆட்சி நடந்தது. முதல்வராக மு.க. ஸ்டாலின் இருந்தார். இவரது அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்தார். செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சராக இருந்தபோது 2021 முதல் 2023 வரை தமிழகத்தில் மொத்தம் 45,800 டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்கப்பட்டது. இதில் முறைகேடு நடந்திருக்கிறதா தற்போது புகார் வந்திருக்கு. மொத்தம் 397 கோடி என்ற அளவுக்கு முறைகேடு நடந்ததா அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டியிருக்கு. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் புகார் செஞ்சாங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்கல. இது தொடர்பாக அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். அதில் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் வழக்கில் 397 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு. லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தல, நடவடிக்கை எடுக்கல. மின்துறை அமைச்சராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி, டான்ஜென்கோ தலைவர் ராஜேஷ் லக்கானி ஆகியோருக்கும் இதில் தொடர்பு இருப்பது போன்ற ஆதாரங்கள் இருக்கு. இதனால் நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி, நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வு ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினாங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்காங்க. இந்த வேளையில் நீதிமன்றம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்ட பொது ஒப்பந்தங்கள் தொடர்பாக இருக்குது. அதோடு மாநில அரசில் முக்கிய பொறுப்புகளை வகிப்பவர்களுக்கு எதிராக இருக்குது. இதனால் மாநில அரசின் விசாரணை அமைப்பு விசாரிப்பது சரியானதாக இருக்காது. சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க. அதோடு வழக்கு ஆவணங்கள் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும். சிபிஐ விரைவாக விசாரிக்க வேண்டும். சிபிஐக்கு தமிழக அரசு, லஞ்ச ஒழிப்பு போலீசார், டான்ஜென்கோ ஆகியோர் ஒத்துழைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கு. இதனை எதிர்த்து மின் வாரியம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மேல்முறையீட்டு மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் விஜய் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என கூறியிருக்கிறார். அதில் எங்கு ஊழல் நடந்தது? செந்தில் பாலாஜி தான் அதற்கு காரணமா? அப்போது அவரால் தான் எல்லாம் நிகழ்ந்தது என தற்போது விஜய் அதிரடியாக ஒரு விஷயத்தில் சைன் பண்ணியிருக்கிறார் என சொல்லப்படுகிறது.